வெங்காயம் தக்காளி இல்லாமல் சுரக்காய் வச்சு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப பொருத்தமான சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு சின்ன சைஸில் ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சுரக்காவை தோல் சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம், ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துடலாம், 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் சேர்த்து வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சுரக்காவை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லியில சேர்த்துடலாம், கொஞ்சமாக புளி எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம், தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான சுரக்காய் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.